ஏன்னா அரசியல்லாம் ஒரே பரபரப்பா விறுவிறுப்பா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் ஒரு கதை சொல்றேன். ஹிட்லர் தன்னுடைய அமைச்சரவை கூட்டிட்டு அப்போ ஒரு பையில ஒரு கோழியை பிடிச்சிட்டு வந்தாரு. அதனுடைய தலை மட்டும் தெரிஞ்சது. அமைச்சர்கள்லாம் என்னடா கோழி எடுத்துட்டு வர்றாரு, அந்த தலை மட்டும் தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அமைச்சர்லாம் உட்கார வச்சுட்டு இவர் உட்கார்ந்து அந்த கோழியினுடைய இறகுகள் ஒவ்வொன்றாக அப்படியே எடுத்துட்டு வர்றார். அப்ப அந்த கோழி வலியில் அலறி துடிக்கிறது. அந்த மூத்த அமைச்சர்ல ஒருத்தர் எழுந்து, சார் எதற்காக இந்த மாதிரி பண்றீங்க? அது ஒரு வாயில்லாத ஜீவன். அந்த இறகுகளை உரிக்கின்ற பொழுது, அந்த இறகுகளை எடுக்கின்ற பொழுது அது வலியால் துடிக்கும். தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னார். உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் எல்லா இறகுகளையும் பிடுங்கி அப்படியே அந்த பையிலிருந்து கோழியை தூக்கி வெளியே வைக்கிறாரு. அது ஓடுது அங்கே இங்கேயும் வழியில. உடனடியாக பக்கத்தில் வச்சிருந்த அந்த தானியங்களை எடுத்து போடுறாரு. உடனே அந்த கோழி ஓடி அந்த தானியங்களை சாப்பிடுது. இதை பார்த்த உடனே அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். வலியால் துடித்து அலறி அடித்து வெளியே ஓடின கோழி திரும்பவும் ஹிட்லர் பக்கமே அந்த தானியத்தை சாப்பிடுதே அப்படின்ட்டு. அப்ப ஹிட்லர் சொல்றாரு, இது மாதிரி தான் அரசியல். எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகின்ற